அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி தினத்தந்தியோட குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். 9/7/2026 தினத்தந்தியோடைய குறுக்கெழுத்து போட்டி. சரிங்களா? வியாழக்கிழமை. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 இடமிருந்து வளம். உண்மை மெய், உண்மை மெய், யதார்த்தம். நெசமாக உண்மைதாங்க. ஸோ பதில் என்ன? நிஜம் சொல்லி பார்க்கலாம். உண்மை மெய், ஆமாம் நெசமா நிஜம் அப்படின்னு சொல்லலாம். இது கரெக்டா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். 1 மேலேருந்து கீழே என்ன? நிலத்தின் அடியில் உள்ள அறை என்று பொருள். பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. அதை நிலத்தின் அறைன்னு கூட சொல்லலாம். நிலத்துக்கு அடியில் உள்ள அறை. இதை தமிழில் சொல்லினீங்கன்னா பேஸ்மெண்ட்டை நிலவறை அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அறை. ஸோ நிலவறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேஸ்மெண்ட் இல்லைன்னா அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க. 7 வலமிருந்து இடம் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? நிலவறை கரெக்டாங்கிறது. சத்மா, இது தமிழில் வந்த படமா? சத்மா அப்படின்னா 3ஆம் விதை அப்படின்னு கமல் ஸ்ரீதேவி நடித்தாங்கல்ல. பதில் என்ன? 3ஆம் விதை. இந்த படத்தோடைய ஹிந்தி எடிஷன் 3ஆம் விதை வந்து 1982 வந்துச்சு. பாரதிராஜா டைரக்ஷன் நினைக்கிறேன். இதை வந்து 1983 ஹிந்தியில் பாலு மகேந்திரா வந்து எடுக்க சத்மா அப்படின்னு சொல்லி. சரிங்க. 3 மேலேருந்து கீழே என்ன? 3 மேலேருந்து கீழே. தாங்க முடியாமை, இயலாமை. வேறு ஏதாவது ஹிண்ட்டு சொல்லலாமா? 3 இடமிருந்து வலம். கவர்னர் தமிழில். கவர்னர் வந்து தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னா மேதகு ஆளுநர். மேதகு அப்படின்னா மரியாதைக்குரிய ஆளுநர். ஆளுநர்னா கவர்னர் அப்படின்னு அர்த்தம். சரி, ஆளுநர்னு எழுதிட்டீங்க. 4 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாம். 6 வழக்கமாக நதின்னு சொல்லி ரிவர்ஸில் கேட்பாங்க. 6க்கு வேறு சொல் என்ன? நதி. ஓகேங்க. இப்போ 3 மேலேருந்து கீழே என்ன? தாங்க முடியாமல் இருக்கிறது. இயலாமை. இயலாமை அப்படிங்கிறத ஆட்சாமை அப்படின்னு சொல்லலாம். ஆட்சாமை. ஆட்சாமை அப்படின்னா ஆற்றல், அதற்கு எதிர்பாதம் ஆமை. ஆற்றல் ப்ளஸ் ஆமை, ஆட்சாமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? 6 மேலேருந்து கீழே என்ன? பீல ஆரம்பிச்சிருக்கு. ஃபேமஸ். அது ரொம்ப ஃபேமஸானது தெரியுமா? ரொம்ப பிரபலம். சரிங்க. இப்போ 9 இடமிருந்து வலம் என்ன? மங்களம், வேறு, நன்மை. பட முடியல மங்களம்னு போடுவாங்க. இல்லைன்னா நலம், நன்மை, செல்வம் அப்படின்னு சொல்லல சுபம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயத்தோடு முடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுபம், நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. 13 இடமிருந்து வலம். 14 இடமிருந்து வலம். ரிலையன்ஸ் நிறுவனர். ரிலையன்ஸ் நிறுவனர்னு யாருன்னா அம்பானி. பதில் என்ன? ரிலையன்ஸ் நிறுவனர் வந்து அம்பானி. ஆக்சுவலாக நம்ம ரூபா போட்டு காயின் பேச ஆரம்பிச்சதே இவங்க கொண்டாந்ததுக்கப்புறம் தான். 14 மேலேருந்து கீழே என்ன? 6 ஆரம்பிச்சிருக்கு. புத்தி. கண்டினியூவாக வந்துட்டு இருக்கு. புத்தினா அறிவு. புத்தி இருக்கான்னு கேட்டாங்கன்னா அறிவு இருக்கான்னு கேட்பாங்கன்னா புத்தி, அறிவு. ஓகே. 15 மேலேருந்து கீழே என்ன? இந்தியாவை எப்படியும் சொல்லலாம். என் இந்தியா, என் பாரத நாடு. ஸோ பாரதம். ஓகே. இப்போ 18 வலமிருந்து இடம் என்ன? ஆணை. ஆணைனா ஆர்டர் கொடுக்கறது. இல்லைன்னா உத்தரவுன்னு சொல்லலாம். கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. தக்கு ஊக்கு, ஊத்தரவு. ஓகே, கரெக்டாகிடுச்சு. 18 மேலேருந்து கீழே என்ன? ஊல ஆரம்பிச்சுக்கு. 9 என்ன சாப்பிட்றோம்? உணவு. 3 சொல்லின. உணவு சாப்பாடுன்னு சொல்லலாம், ஆகாரம் சொல்லலாம். இங்கே உணவு எழுது. சரிங்க. 20 வலமிருந்து இடம் என்ன?
வருவதால் இது டேஷ். நம்மளுக்கு ஏதாவது இன்கம் வருதுன்னா அதை என்னன்னு சொல்லுவோன்னா வரவு. ஓகே. 20 கீழேருந்து மேலே என்ன? திட்டுறல், வசைப்பாடுதல், வசவு. வசவு கிடச்சதுன்னா திட்டுறதும் வசைப்படுதலுக்கும் ஒரே வேர்டு தான் வசவு. வசவுன்னு எழுதுவேன், கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். 19 இடமிருந்து வலம் என்ன? உடைந்த துண்டு கற்கள். இந்த வடிவேலு காமெடியில் சொல்லுவாங்கள்ல, சல்லி சல்லியான்னு ஒதுக்கிட்டானே, கல்லை உடைச்சா என்ன கிடைக்கும்? சல்லி. ஓகேங்களா? நம்ம வீட்டு காங்கிரீட்டுக்கெலாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதை தான் சொல்கிறாங்க. 21 கீழேருந்து மேலே என்ன? பயிர் காக்கிறதுக்கு தேவை. பயிர் காக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா வேலி வேணும். நேற்று காவல்னு எழுதணும்னு நினைக்கிறேன். பயிருக்கு வேலி என்னென்னு குமுதம்ல. 21 இடமிருந்து வலம் என்ன? யானை. யானைக்கு வேற சொல் வேலன்னு ஆரம்பிச்சா வேலன்னு சொல்லலாம். இங்கே வேலன்னு கழிவுன்னு எழுதியிருக்கலாம். சரிங்களா? இந்த சைடு வந்த ஹிண்ட் வச்சு அப்படியே சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து 7 மூல ஆரம்பிச்சுக்கு. மூன்றாம் சுழிச்ச மூ. ஓகே. 7 மேலேருந்து கீழே. சேர சோழ பாண்டியரை இப்படி குறிப்பிடுவாங்க. 3 வேந்தர்கள், 3 மன்னர்கள். ஸோ மௌவேந்தர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. 8 இடமிருந்து வலம் என்ன? வேலை ஆரம்பிச்சுக்குங்க. இது ஒரு பறவைகள் சரணாலயம். இது ஒரு பறவைகள் சரணாலயம் அப்படின்னா வேடந்தாங்கல் சொல்லலாம். ரொம்ப ஃபேமஸாக சொல்லுறது வேடந்தாங்கல். பறவைகள் வந்து நம்ம இந்த செப்டம்பர் மாதம் டைமில் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய பறவைகள் அந்த நீருக்காக தங்குறது, அந்த இயற்கையோடு தங்குறது. அப்போ இது வேடந்தாங்கல் வந்து செங்கல்பட்டில் இருக்குது. அப்போது இன்னும் எங்கெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் பழவேற்காடு இருக்குது, கொடியக்காய் இருக்குது, நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் கூத்தன்குளம் இருக்குது, இல்லைன்னா கைக்கிளி, வெள்ளோடு, வேட்டாங்குடி. இது எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம். பழவேற்காடு சரணாலயம் இதுக்கு அடுத்து ரொம்ப ஃபேமஸ், வேடந்தாங்கலுக்கு அடுத்து. 10 கீழேருந்து மேலே என்ன? திருமலைக்காடு என்பது. திருமலைக்காடு அப்படின்னா இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ வேதாரண்யம் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய 3 சுழின்னு வேதாரண்யம். பேச்சு வழக்கில் தப்பாக எழுதியக்கூடாதுங்கிறதுக்காக தான் மாற்றுறேன். வேதாரண்யம். இங்கே வந்து உள்ள சிவன் கோயிலில் மலைக்காட்டு நாதர் அப்படின்னு சிவன் இருக்கார். அதனால தான் இது திருமலைக்காடுன்னு அழைக்கப்பட்டுச்சு. இங்கே வந்து திருநாவுக்கரசர் பாடல் பாடிய கதவு தந்தாங்கள்ல, அந்த ஸ்தலம் இங்கே தான். கோளபதிகம் இங்கே தான். ஓகேங்களா? ஸோ இதை தவிர வேறு எதுவும் எனக்கு சொல்கிறக்கு அதை பற்றி இல்லை. நாகை மாவட்டத்தில் உள்ள 2 இடமிருந்து வலம் என்ன? குளிருக்கு போத்துவது. குளிருக்கு என்னத்தை போத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போவேன்னு சொல்லாதீங்க. இங்கே கம்பளி 4 எழுத்து வார்த்தை வருது. 5 கீழேருந்து மேலே என்ன? லீல முடியுதுங்க. சிற்பி கையில் என்ன இருக்கும்? சிற்பி கையில் உளி இருக்கும், உளியால் சிலை செய்வார். ஓகே. 5 இடமிருந்து வலம் என்ன? உடுத்துவது. உடுத்துவது என்னது? ட்ரெஸ், ஆடை சொல்லலாம், இல்லைன்னா உடை சொல்லலாம். ஓகே. 11 கீழேருந்து மேலே என்ன? இரவு அல்ல, நைட் அல்ல அப்படின்னா பகல். ஓகே. இந்த சைடு வந்து ஹிண்ட் வச்சு இது சால்வ் பண்ணிட்டோம். 12 வலமிருந்து இடம் என்ன? ஆதி வீடு அந்தம் காடு இங்கு வாழ்வென்ன சொல்லடி ஞான பெண்ணே நான் வந்த பொருள் என்ன? சரியான பாட்டு. அந்தம் காடு, ஆதி வீடு அந்தம் காடு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இங்கு. அந்த பாட்டு வரக்கூடிய லைனில் வரக்கூடியது. ஆதி வீடுனா ஆரம்பிக்கிறது காடு, அந்தம் காடு முடியக்கூடியது காடு. எவ்வளோ நல்ல லைன்ஸ் அந்த பாட்டு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, அந்த பாட்டு வரக்கூடிய ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய லைன். சொல்லடி ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்னன்னுலாம் சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல லைன்ஸ் வரக்கூடிய பாட்டு. மூவி நேம் எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால் ஸ்கிப் பண்ணுறேன். 12 மேலேருந்து கீழே. சுதந்திரமற்ற தொழிலாளி. தொழிலாளிக்கு சுதந்திரமே இல்லாமல் இருக்கிறது என்னன்னு சொல்லலாம்? அடிமை.
ஓகேங்க. 17 இடமிருந்து வலம் என்ன? மோகம், மயக்கம். இதுக்கு ஹிண்ட் வேணுங்க. 14 இடமிருந்து வலம் என்ன? முன் கசந்து பின் இனிக்கும். முதல்ல கசக்கும், பிறகு இனிக்கும். என்னன்னு சொல்லுவோம்? நெல்லி. ஆக்சுவலாக நம்ம இப்போ காட்டு நெல்லிக்கான்னு சொல்கிறோம். அதை குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா அவ்வளோ இனிக்கும். குடித்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடையில கசக்காக இருக்கும், தண்ணி குடிக்கல நல்லா இனிப்பாக. 13 மேலேருந்து கீழே. காவு கொடுக்கும் இடம். காவு கொடுக்கும் இடம் வந்து என்னன்னு சொல்லுவீங்கன்னா பலிபீடம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. 14 மேலேருந்து கீழே என்ன? திருநெல்வேலியை சுருக்கமாக சொல்லுங்கள். திருநெல்வேலியை வந்து நெல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. கடைசி அந்த 17 மட்டும்தான் விட்டுட்டு வந்தோம். மோகம், மயக்கம், இதை வந்து ரெண்டுமே சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? மையல் அப்படின்னு சொல்கிறேன். மையல் அப்படின்னா இன்ஃபாக்சுவேஷன், ஈர்ப்பு, லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக அது மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. வார்த்தை விளையாட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பாதி ட்ரை பண்ணுறேன், நீங்கள் மீதி ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு. ஓகேங்களா? புல், களல், குழல். ஓகேங்களா? ஓகே. ஸோ நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் கண்டுபிடிங்க. நான் ஆல்ரெடி வீடியோ ஹோல்டிங் போட்டுட்டு ஆன்சர் டைமிங் ஸ்கிப் ஆகுது. ஓகேங்களா? நன்றிங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. நன்றி.